வணக்கம் கடவுளூர் டிவி லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல வருது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதமான பேச்சுக்கள், எதையும் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க நல்லது. மற்றபடி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரரோட ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். எதுவும் அகலக்கால வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது சிறப்பான விஷயங்கள் தான். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல பலன்கள், நல்ல ஏற்றங்கள் வருதுக்கணும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சச்சரவுகளோ சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியான புதன் இப்போ 6ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த வக்கரமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா வேலையோ இல்லை உடல் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் போகும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. வேலையில் யாராச்சும் தோல் மேலே கை போட்டு ரொம்ப நண்பன் மாதிரி பேசுவான், அதுக்கப்புறம் குடிபறிச்சிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது 8ல் இருக்கார். ஸோ தொழிலில் கொஞ்சம் அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட்டோ பேராசைப்பட்டு பெரிய தொகையெல்லாம் போடாமல் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான குரு 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், காதல் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் நல்லாயிருக்கும். ஸோ ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள்லாம் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தினம். கும்ப லக்னமாகிறது சூரியன் தசாபுத்தினம். சூரியன் பார்த்திங்கன்னா இப்போ 6ல் இருக்குது. ஸோ அதனால் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு சச்சரவுகளோ ஒரு எமோஷனான ஒரு வாக்குவாதங்களை வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கும்ப லக்னமாகிறது சந்திரன் தசாபுத்தினம். சந்திரன் பார்த்திங்கன்னா முதல் 2 நாட்கள் தொழில் ரீதியான விஷயங்களை சின்ன மன உளைச்சல் தான். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினம். செவ்வாய் 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாரும்போது உங்களுக்கு தேவையில்லாத கற்பனைகள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும் ஒரு எமோஷன்ஸை உருவாக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் ஐயோ பெருசாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுமோ எதாவது ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் நியூட்ரலாக பழகிங்க. ஸோ அதுதான் ரொம்ப சிறப்பு. ஸோ கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியங்க. ராகு பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே குருவுடைய சாரத்தில் ஒரு ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ ஒரு ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணம் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியம் 2 குரு 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சம்மந்தமான தொடர்புகள் நிறைய ஆன்மீகம் போது நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கிற எண்ணங்கள், குருமார்களை போய் பார்க்குற மாதிரி விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி நடக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அற்புதமான பலன்கள். ஸோ சனி பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வரவுகள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வரமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சுறுசுறுப்பாக எதுவும் நடக்கலையோ அப்படிங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் பார்த்திங்கன்னா புதன் 5 அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி 6ல் இருக்கும். வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பனை போல பழகி கழுத்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்துருக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 5ல் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தாய் தந்தையார் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாயாருக்கு ஒரு நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான இப்போ சூப்பராக இருக்கும். சில பேர் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது யோகங்கள். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகத்தில் எனக்கு அந்த யோகம் இருக்குது, இந்த யோகம் இருக்குன்னா சூப்பராக இருக்குன்னா யோகங்கள் இருந்து புண்ணியமே கிடையாது. யோகங்கள்
உங்களுக்கு வந்து அந்த தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் அந்த யோகங்கள் ஓகே ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யோகங்கள் இருக்கும். மீன லக்னமாக இருக்கும், செவ்வாய் வந்து 11 வந்து உச்சமாக இருக்கும், எல்லாம் சொல்லுவாங்க அட்டகாசமாக தசைங்க அடி தூள் கலப்புதுங்கன்றாங்க. அதே செவ்வாய் உத்திராடத்தில் இருந்து இருக்குன்னு வச்சுப்போமே, அப்போ வந்து அவர் பார்த்திங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து இவர் உடல் ரீதியான விஷயங்கள்லையோ இல்லை கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய பாதிப்பு இருக்கும். அதே வந்து செவ்வாய் வந்து திருவோணம்ங்கிற நட்சத்திரத்தில் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நல்ல சந்தோஷங்களும் குதூகலத்தையும் கொடுத்தாலும் இந்த செவ்வாய் திசை வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம், நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு கோர்ட் கேஸ் கொடுத்தோ ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு யோகத்தை கொடுக்குற அதே திசை அவயோகத்தையும் கொடுக்குறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ உதாரணமாக சொல்ல போகும்போது எனக்கு வந்து ஒரு 2 இன்சிடென்ட் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ 2 இன்சிடென்ட்டில் பார்த்திங்கன்னா திரு கவுண்டமணி அவர்கள், ஸோ அவருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தார். உதயகீதம் நிறைய பட்டையை கிளப்பிட்டு போகுது, எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய காமெடினா கவுண்டமணி இல்லாத படங்களே இல்லைங்கிற லெவலில் ஒரு பீக்கில் இருக்கார். ஸோ அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, சும்மா நீ ஜாதகம் பார்ப்பியா வாடா அப்படின்னு சொல்லி சும்மா அவர் கொடுத்தாரு. அப்போ வந்து ஜாதகத்தை பார்த்து சொன்னால், அண்ணே நீங்கள் வந்து ஒரு 6 வருஷம் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிடுவீங்க, உங்களை வந்து இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அவர் அடிக்க போயிட்டார். ஏன்னா நான் என்ன ரேஞ்சில் இருக்கேன், நீ என்ன போய் இந்த மாதிரி சொல்கிறேன்னு. ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்ன மாதிரியே அவர் வந்து உதயகீதம் படம் முடித்து அதுக்கப்புறம் நிறைய காமெடியில் பீக்காக இருக்கும்போது அவர் இனிமேல் வந்து நான் ஹீரோ நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூ ஒரு 5-6 படங்கள் வந்து ஹீரோ நடித்தார். அந்த வந்த படங்கள் எல்லாமே அட்டர் ஃப்ளாப்பு. ஒரே ஒரு படம் பணம் 10 செய்யுங்கிற ஒரு படம் மட்டும்தான் ஓடிச்சு, மற்ற எந்த படமுமே ஓடலை. அவர் டோட்டலாக வந்து போர்ட் அவுட் ஆகி ஒரு 6-7 வருஷம் வந்து யாருமே அவரை சீண்ட கூட இல்லை, எந்த ப்ரொடியூசரும் வரல, எந்த ஃப்ரேமில் கூட அவர் இல்லைன்ற அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை கவுண்டமணிக்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய பீக் வந்தார். இது வந்து ஜோதிடம், அந்த யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்யும். ஒரு நட்சத்திர கால் வந்து ரொம்ப மெயினாக வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி பீக்குக்கு வந்தார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட் வந்து திரு தியாகராஜன் அவர், பிரசாந்தோடைய அப்பா, அவர் சொன்னார் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஒரு ஜாதகங்கள் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பையன் வந்து பீக் போவாங்க, பெரிய லெவலில் சம்பாதிப்பான், பெரிய ஒரு பெயர் புகழ் வரும். ஆனால் செவ்வாய் திசை வரை தான் வந்து அவருக்கு அந்த ஒரு பெயர் புகழ் இருக்குன்னு சொன்னால், செவ்வாய் திசைங்கிறது 7 வருஷம். இவனை பாருங்கள், பிரசாந்தோடைய கிராஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 7 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் கொடி கட்டி பறந்தால் அந்த 7 வருஷத்தில் வந்து அவருடைய புகழ் எங்கேயோ போச்சு. அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் டோட்டலாக வந்து அவருடைய அந்த தசாபுத்தி அந்த முடிஞ்ச உடனே அவர் டோட்டல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் விட்டு அவர் கீழே இருந்ததை பார்ப்போம். ஸோ அந்த தசாபுத்தி அந்தரங்கள் மூலியமாகவும் நட்சத்திரங்கள் மூலியமாக வந்து உங்களுக்கு யோகங்கள் வரும். ஸோ எனக்கு வந்து எப்போதுமே யோகம் இருக்கணும், நான் ரொம்ப சந்தோஷமான பிரார்த்தனை, காலையில் எழுந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், இறைவனை மனசோட மனசாக வந்து உருகி வேண்டிக்கிங்க. அடிப்பட்டைகளை யோகன்றது வந்து உங்கள்கிட்ட தானாக வந்துடும். ஸோ இது வந்து என் குருமார்கள் சொன்னது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.